மேடம் அண்ணன் எத்தனை வரை அனுக்கிறேன் நீங்க வந்து சரியா எனக்கு தெரியலண்ணா இளவரசே எத்தனை பேர் அனுக்கிறேன்னா எப்போதும் குடிப்போது கும்மாளம் படிப்பு இதே வளர்த்தனா நாடு என்னானது நாட்டு மக்கள் என்ன அமைச்சரே என் நாட்டை பார்த்துக் கொள்ளுதான் நீ இருக்கின்றாய் எனக்கு என்னையா கவலை இருக்கின்றது அது மட்டுமல்ல இவளை விட்டா வேறு கவலையே கிடையாது வெளிநாடு ஆமா பட்டப்படி தாயை வந்து கொண்டிருக்கிறார் அப்படியா சென்று வரவேற்பு கொடு தகுந்த வரவேற்பு தர வேண்டுமே எனக்கு சொல்லலாம் அப்படியா ஒண்ணு வந்திருக்காரு அவர் சீக்கிரமா பார்த்து அனுப்பிடு சரிங்க நான் போயிட்டு வரட்டா போயிட்டு வந்து சொல்லலாம் சீக்கிரமா பாடு ஒரு நேரம் மாட்டேனா உன்னை விட்டு என்னால் ஒருபோது இருக்கவே முடியாது அப்படியா சீக்கிரம் அந்த மேசக்க நாம்ச்சிட்டு வந்துரு சரிங்க சீக்கிரமா வந்துரு சொல்லலாம் நான் பஞ்சல இருக்கிறேன் சரிங்க சீக்கிரம் ஒரு லெமன் பக்காரி சீக்கிரம் வாங்கிடு வா சரி மாமா போயிட்டு வா நான் போட்டது தெம்பனானது முதல்ல பிள்ளை காட்சி எனக்கு இருக்கானோ அப்படியா ஆமா ஏங்க மோசமான மனவன் இது வரையும் அவர் மட்டும் தான் தனியா இருக்க நினைச்சிட்டா இன்னொருத்தர் எங்க இருந்து வந்திருக்கானே வந்து கொண்டிருக்கிறான் அப்படியா அவனை விட கூடாது அவன் படித்தவன் அனைத்து விஷயம் தெளிவா இருப்பான் அதனால அவனை மயக்க வேண்டும் புறப்படலாமா நான் பாக்குறேங்க அப்படியா தம்பி என்றுமே நீ நலமோடு இருக்க வேண்டுமடா ஆமா சின்ன வயசுல சட்டி கூட இல்லாம அனைத்து பட்டப்படிப்பு முடித்து விட்டால் எந்தவித குறையும் கிடையாது சென்ற இடமெல்லாம் சிறப்பு சிறப்புடா சிறப்பு சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாடுங்க அந்த மாதிரி விளையாடுங்க யார் அப்பா யார் அம்மா நீ அங்க பாக்குற பார்வை அங்க போகுது பார்த்து பார்த்து பழக்கம் போட்டு சொல்லலாமா யாரா அதான் அயலாடி சட்டை பட்டப்படிப்பு பயந்தேன் நான் பயின்ற கல்லூரியில் உடைய அன்பு தம்பி முத்தி தான் முதல் அப்படியா மிக்க மகிழ்ச்சியா மிக்க மகிழ்ச்சி அந்த வகுப்புல 500 பேர்ரா அண்ணா நான் பார்த்து விட்டேன் ஆமா நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தை எங்க அண்ணா தம்பி தாய் தந்தை அப்பா தாய் தந்தை இருவரையும் நாட்டு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு அவர்கள் இருவரும் காசி யாத்திரை சென்று விட்டார்கள் என் நாட்டுக்கு மன்னன் நான் தான் இந்த சக்திபுரி நாட்டுக்கு மன்னனாகி விட்டு நீண்ட நாளாக எண்ணிருந்த எண்ணம் என்றே நிறைவேறி இருக்கு இந்த நாட்டுக்கு மனிதனாக காட்சியை நான் பார்க்கும் பாக்கி எனக்கு கொடுத்து வைக்கலையா நாட்டுக்கு மன்னனாக காட்சியை அண்ணா நான் சின்ன வயதுல நம்முடைய அரண்மனை துள்ளி குத்தி விளையாடி இருக்குது அழகான சிலையை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா என்ன சிலை என்ன அழகான சிலை அந்த அயலால வெளிநாட்டுல சென்றிருக்கேன் இப்படிப்பட்ட அழகான சிலையை நான் பார்த்ததே கிடையாதுண்ணா சிலையா யாரு எடுத்தாருங்க நான் தான் 1050 ரூபாய் கட்டி யாரோ பில்லு வாங்கி இப்படிப்பட்ட விலை மதிப்புள்ள சிலைக்கு வெறும் 1050 மதிப்பு அட்வான்ஸ் பண்ணது நான் தான் வேற யாரும் சிலை தூக்கி அழகாக்குற சிலை அந்த சிலை ரொம்ப அழகுடா செதுக்கிய ஒளி எப்பேற்பட்ட ஒளி ரொம்ப கூர்மையான ஒளியாகத்தான் இருக்கும் அது ஒளி இருக்கிறவங்க பேசணும் நீ ஒளி இல்லாத
இந்த சிலை யார் தெரியுமா? இதுதான்டா என் மனைவி கற்சிலையடா, கற்சிலை. என்னது? உங்களுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. என்ன தம்பி? மேல கோபம்டா. நீங்கள் மன்னனாக காட்சியை தான் நான் பார்க்க முடியல. உடைய திருமண காட்சியாவது பார்க்க வேண்டும். கவலைப்பட தம்பி. தம்பி நீ அயல் நடந்துட்டாரே. நீயாவது ஒரு திருமண காட்சி முதல் இரவு காட்சி வரைக்கும் போட்டோ எடுத்து. அடே அந்த போட்டோ எடுப்பாங்க. தீனி மாடா. திருமண காட்சி தான் போட்டோ எடுப்பாங்க. முதல்ல இது கூட போட்டோ எடுப்பாங்க. தம்பி நீ கேட்க உங்களுக்கு தெரியாதுன்னு போன மாசம் ஒக்கா கூட கல்யாணம் எடுத்தது. அதெல்லாம் பிள்ளைங்க மனசு. அடியா என்ன அழகு தேவதை. அழகு தேவதைடா. நம்ம குடும்பத்திற்கு வந்தது நம்ம கொடுத்து வைத்த புண்ணியம் அண்ணா. இருந்தாலும் அனைத்தும் என் வேலையடா, என் வேலை. அண்ணியோட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இந்த ஆப்பிள் உடனை பார்த்துதான் மழைக்கு வந்து என்ன வார்த்தை மைத்துனரே ஏய் கை வைக்காத. நோ டச். நோ டச். ஏய் மைத்துனரே நீங்க என்றும் சிறப்போடு வாழ வேண்டும். சீரும் சிறப்போடு வாழ வேண்டும். என்ன ஒரு அடக்கம், என்ன ஒரு மரியாதை. குடும்பத்தின் குத்து விளக்குடா என் மனைவி. மண்ணியை எத்தனை பேர் இட்டு போய் குடிச்சாங்க. மைத்துனர் அயல்நாடு வந்திருக்காரு. மைத்துனரே பால் சாப்பிடுறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா, தேன் சாப்பிடுறீங்களா, ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா, இல்லனா ஸ்பெஷலா மரண்டா சாப்பிடுறீங்களா? எப்படியா முண்டா ஆரம்பத்துல எட்ட கூட முடியாம அதை நம்பி தான் ஆயிரம் நான் ஒரு மெட்டல் சின்ன பெற்ற பிள்ளையாக இருக்கிறேன். பெற்ற பிள்ளையாக இருக்கிறேன். அதனால செல்லமா உன்னை ஊட்டி வளர்த்திருப்பாங்கடா. அதெல்லாம் தவறா நினைக்கலாமா? அண்ணா அண்ணி முகத்தை பார்த்ததோ பார்த்து விட்டாய். சின்ன சின்ன வயதில் நம்ம பெற்றெடுத்த தாயின் முகத்தை பார்த்தேனா தெய்வமடா என் மனைவி. பார்க்கும்போது நம்முடைய பெற்றெடுத்த தாய் ஞாபகம் தான். என்ன ஒரு பணிய மரியாதை, என்ன ஒரு பணிவு. ஆமா என்ன இது ஒரே சத்தமா இருக்கு உள்ள. தங்கச்சி அம்மா மறந்தே போட்டுனேன். நம்முடைய ஒரே தங்கை பெற்ற தங்கை முத்தழகி. பொம்பளை நோயா இருக்கு. என்னுடைய தங்கை முத்தழகி எங்கே என்று கேட்டதற்கு அண்ணனுக்கு நெஞ்சு வலி வந்து அண்ணனுக்கு நெஞ்சு வலித்தான் வந்தது. உடல் வலி வந்தது. அது என்ன நீ நடந்தது? மைத்துனரே என்ன வார்த்தை ஒரே தெரியும். மைத்துனரே தெய்வத்தின் திருமகளடா என் மனைவி. உன் தங்கச்சி தங்கச்சி பாடசாலையில பாடம் படிக்கும் பொழுது பயிலும் போது அவன் கூட 10 புள்ள வாங்கினான். அப்படிப்பட்ட ஒரு காரணம் வயிற்ற வீங்க வச்சுன்னு வச்சப்பா. அண்ணி கேட்டாப்பா, அம்மா வயிற்ற வீங்க வச்சது யாருமான்னு கேட்டாப்பா. ஓடி தேவடியா அது மட்டுமா இந்த தேவடியால பார்த்து தேவடியா கேட்டா பார்த்து தேவடியா அது மட்டுமா கேட்டா மைத்துனரே என்ன தாண்டி பேசி தேவடி என்று சொல்லிட்டாங்க. இந்த கண்ணகியை சொல்லலாமடா. கண்ணகியின் மறுபிடவையா என் மனைவி. ஐயோ அன்னைக்கு அந்த மதுரையை எரிச்சா உன் அண்ணி ஏமாந்த அந்த கமலா புத்தூரை ஒரே தங்கை ஒப்பந்த தங்கை என்று அவளை செல்லமா வளர்த்தீங்களே. பாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க. அண்ணனை பாத்தியா? 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு தவறு செய்து விட்டார். அது மட்டுமா அவன் மீது உனக்குதானா பாசம் அதிகம்? ஆமாண்டா தம்பி. இப்படிப்பட்ட அண்ணனுக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை செய்து விட்டால படுபாவி. வெட்டி கூறு போட்டு படுபாவி. ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை என்று நான் பாசத்தோடு வளர்த்தினடா. படுபாவி ஒருவன் மீது ஆசைப்பட்டு விட்டு இப்படிப்பட்ட தவறை செய்து விட்டாளடா. இந்த மகாலட்சுமி, இந்த பத்தினி தெய்வம், இந்த தர்ம பத்தினி அனைத்து சொல்வதை
தம்பி இருப்பதா இறப்பதா ஏசப்பாவை கவலைப்படாதீங்களா உடைய அன்பு தம்பி நான் இருக்கும்போது அவனை நினைத்து கூட பார்க்காதீங்க ஒரு தங்கை இருந்தால் என்பதை மறந்து விடுங்க நான் இருக்கிறேன். இதை குடிமக்கள் போச்சே போச்சே பயிரெல்லாம் போச்சேவா அமைச்சரே